வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எலக்ட்ரானிக் ஷார்ட்ரு. இதெல்லாம் நம்ம இந்த ஷார்ட்டில் வந்து நம்ம கண்ட்ரோலருக்கு எப்படி லைன் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. பாருங்கள் மக்களே, இப்போ வந்துட்டு பாருங்கள், இந்த எலக்ட்ரானிக் காயிலோட இது டோர் சைடு, இது வந்து உள் சைடு, இந்த கான்டாக்டு நம்ம கெப்பாசிட்டர்லாம் இருக்குது இல்லையா, அதுதான். இப்போ வந்துட்டு இது சிம்பிளாக இருக்கும், ஏன்னா இது எலக்ட்ரானிக். இதில் வந்து நிறைய பேருக்கு லைன் கொடுக்குறது கன்ஃபியூஷனாக இருக்கும். இது எப்படி நம்ம லைன் கொடுக்கலாம், எந்த லைனை கட் பண்ணி அதில் லைன் எடுக்கலாம், நம்ம கண்ட்ரோலர் வந்து பார்த்துக்கலாம். நம்ம இப்போ லைனை படிப்படியாக லைன் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ பாருங்கள், டேங்குக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ளோட்டு போகிறது வந்து எப்படி நம்ம செக் பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ வந்துட்டு 2 டேங்க்கு பக்கத்தில் பார்த்து வச்சுருக்காங்க. 1000 லிட்ரு பவர் ஃபுல்லு மேலே டாப்பில் தான் இருக்குது. நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுப்பா. பாருங்கள், இப்போ வந்துட்டு அதை செக் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ வந்து அந்த நடுவில் இருக்கிற வெயிட் வந்துட்டு இப்போ லாங்காக இருக்குது. இப்போ வந்துட்டு அதை கரெக்டாக நம்ம வந்து இந்த எட்ஜிலேருந்து நம்ம ஒரு ஜான் வைக்க போகிறோம். 9 இன்ச்சு வச்சோம்னா நம்மளுக்கு வந்து லைனுக்கு நம்ம கரெக்டாக ஆன் ஆஃப் பண்ணிக்கும். செட் பண்ணுப்பா. மக்களே பார்த்துக்கங்க, இப்போ வந்து அந்த 9 இன்ச்சு ஒரு ஜான் வச்சு நம்ம டேக் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு மொத்தம் இந்த டேங்க் வந்து 4 அடி ஹைட்டு. பார்த்திங்கன்னா வெயிட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இன்னும் லைட்டாக மேலே தூக்குப்பா. இப்போ வந்துட்டு இப்போ இந்த லெவல் வந்தோடனே ஆன் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே 2 அடி தண்ணி உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அப்படியே படிப்படியாக ஃப்ளோட்டை மேலே தூக்குப்பா. தூக்கு அப்படியே. இப்போது அந்த வெயிட்டை விட்டுட்டு மேலே இன்னும் தூக்கு. அந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிக்கரு, அந்த லைன் வந்தோடனே கட் ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு இந்த 2 அடி உங்களுக்கு பாதி டேங்க்கு தண்ணி ஸ்டோரேஜ் வந்துகிட்டே இருக்கும். இதான் இந்த மெத்தடில் ஃப்ளோட்டு போட்டோன்னா ஓகே ஆகிடும். இப்போ வந்துட்டு இந்த கான்ட்ராக்டில் வந்துட்டு லைன் கொடுத்துச்சு. நம்ம கண்ட்ரோலர்லேருந்து இது எது அப்படி லைன் கொடுத்துருக்குன்னு நம்ம காமிக்கிறோம் பாருங்கள். இன்புட் பேஸ் நியூட்ரலு, அவுட்புட் நியூட்ரல் பேஸு. அடுத்தது வந்து S1 S2 T1 T2 ஓகேங்களா. இன்புட் பேஸ் வந்து இது பாருங்கள், அது பேஸு நம்ம ஷார்ட்டில் வந்து பேஸ் எடுத்துட்டோம். அதேமாரி நியூட்ரலும் எடுத்துட்டோம், காமன் ஓகேங்களா. நியூட்ரல் வந்துட்டு காமன். இப்போது அவுட்புட் ஃபேஸ்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம். இந்த எலக்ட்ரானிக்கு கான்டாக்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு எது ஃபேஸ் நியூட்ரல்னு பார்க்கணும். இது வந்து நியூட்ரல் ஓகேங்களா. இதில் கொடுத்துருக்காங்களா, அது நியூட்ரல். இதை விட்டுட்டு இந்த அவுட்புட் ஃபேஸ் வந்து இந்த சுவிட்சில் போகும். அந்த எது ஃபேஸ்ன்னு பார்த்து நம்ம அந்த லைனை கட் பண்ணிவிட்டு நம்ம கான்டாக்ட்லேருந்து நம்ம கண்ட்ரோலர்லேருந்து வர அவுட்புட் ஃபேஸு இதில் கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம மேனுவலாக செக் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதா செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போது ஆன் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போது மறுபடியும் ஆஃப் பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா. ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ளோட் லைன் கொடுத்துருக்கோம். இந்த ஒயர் வந்துட்டு ஃப்ளோட் ஒயரு. இது வந்து கஸ்டமரு லைன் ஒயர் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். இப்போது ஆட்டோ போடுறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நாங்கள் ஃப்ளோட்டு இது பண்ணியாச்சு, லைன் கொடுத்தாச்சு. இப்போ ஒர்க் ஆகுது, பார்த்துக்கலாம் மக்கள். இப்போ பாருங்கள், இப்போ ஃப்ளோட்டு வந்து மேலே டேங்க் ஃபுல் ஆகிடுச்சு. டேங்க் ஃபுல் லைட் எரியுதுங்களா. இப்போது இது வந்து இந்த இடத்துல வந்து கேப் இல்லாததுனால நம்ம கண்ட்ரோலர் வந்து கிராஸாக மாட்டியிருக்கோம். அதுக்கு எதுக்கும் யாரும் கமெண்ட் போடாதீங்க. இப்போ ஃப்ளோட் செக் பண்ணுறாங்க. இப்போ தண்ணி போயிட்டுருக்கு டேங்க்குக்கு ஓகேங்களா. மோட்டர் ஆன் லைட் எரியுதுங்களா. ஓகே, இப்போது டேங்க்கு ஃபில் ஆகிடுச்சு. இதான் மக்களே நம்ம கண்ட்ரோலரு. இதையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள்.